ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட் பாஸ் மதிப்பெண் அனைவருக்கும் 60 என அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நீதிமன்ற வழக்கோட இறுதி தீர்ப்பு குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக எந்த ஒரு தகவல் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய தேர்வர்கள் நம்மக்கிட்ட தொடர்ந்து கேட்குறது, சார் இந்த டெட் பாஸ் மதிப்பெண் 60ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் என்ன, ஜட்ஜ்மெண்ட் எப்போது சார் வரும், என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி என்னங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இருதரப்பு வாதங்களை கடந்து விட்டது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 ஹியரிங் வந்தது. அப்போ கூட 2 தரப்போட தரப்பு என்ன விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கல. ஆனால் இப்போ இறுதியாக நடந்த அந்த ஹியரிங்கில் இருதரப்பு வாதங்கள் என்ன, ஆசிரியர்கள் தரப்பு என்ன சொல்லுது, அதே போல் அரசு தரப்பு வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம், அனைவருக்கும் பொதுவாக பாஸ் மதிப்பெண் 60 என அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தான். அதே அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க, சேஞ்சஸ் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருக்குறோம், சமூக நீதியை பின்பற்றி தான் கொடுத்துருக்குறோம், அதுவும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று தான் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். ஒரு நியமன தேர்வுனா கூட பரவாயில்ல, இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், சரிசமமாக இருக்கணும், சரியாக இருக்கணும். அதை என்ஷூர் பண்ண வேண்டியது நீதிமன்றத்தோட கடமை, அதை உறுதிப்படுத்த வேண்டியது நீதிமன்றத்துடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஸோ இருதரப்பு வாதங்களும் அனல் பறந்திருக்கிறது. இது இரண்டையும் கேட்ட நீதிபதி அவர்கள் தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சுருக்கிறாங்க. என்றைக்கு ஒத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா எந்த கோர்ட்டுங்கிறது சொல்லுவாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டா என்ன ஏதுங்கிறது. அதே மாதிரி கோர்ட்டு நம்பர் இருக்குது, அதிலே நிறைய கோர்ட் நம்பர் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே. அதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நம்பர் இருக்குது. சரிங்களா? அதே அதில் பெஞ்ச் இருக்குது, எந்த பெஞ்சில் அப்படின்னு. ஸோ வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் குறிப்பிடலை. அது என்றைக்குங்கிற தேதி குறிப்பிடும்போது எந்த பெஞ்சில், எந்த கோர்ட்டில், எத்தனாவது வழக்கு, கேஸ் நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து நமக்கு தெரியும். ஸோ அது என்ன சார் இழுத்துகிட்டே போயிட்டுருக்கு, செவ்வாய் இழுக்குது, என்ன தான் வாய்ப்பு இருக்குது, பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்ற வழக்குகள் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு நினச்ச உடனே வந்து நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. இட்ஸ் டேக் டைம் அப்படிங்கிற ரியாலிட்டியை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான், ஆனால் கிடைக்கும். ஆனாலுமே அதுக்கான டைம் எடுத்துக்கும், உடனே கிடைக்காது. ஸோ எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை, ஒரு ஆசோலேஷன்லேயே இருக்குது, அடுத்து நியமன தேர்வுக்கு படிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, பெஸ்ட்டு நீங்கள் காமன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது உங்களை செக்யூர் பண்ணும். நீதிமன்ற வழக்கும் அரசோட அறிவிப்பும் எதுவும் நம்பாதவங்க நீங்கள் தாராளமாக காமன் டெட்டு படிக்கலாம். சரிங்களா? தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். பட் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். பட் இட் டேக்ஸ் டைம். அதுக்கு தேவையான டைமை எடுத்துக்கும். இன்னொரு ஹியரிங் கூட தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கடைசியாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எதுவுமே நம்ம கையில் இல்லை. நீதிமன்ற வழக்குகள் பொறுத்த வரைக்கும் டைம் ஆகும் அப்படிங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே காமன் டெட்டுக்கு படிக்க ஆரம்பிங்க. அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. டிஆர்பிலேருந்து அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.